அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த அதிகாலை ஆராதனை நேரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் நேரங்களை பலத்தோடு சுகத்தோடு காத்து வந்த யாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். தாவே, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுப்பா. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதித்து உடைய கிருபையாய் முடி மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரிகள் உலகத்தோட்டமல் முடிந்திருந்தும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதை பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினால் அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடியும் என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்த இருந்தால் பின்பு அவர்கள் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த சிஷ்டாந்தரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்கள் வழியாய் பரலோகத்தில் ஏறிப்போன தேவகுமாரன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் பரிதவிக்கக்கூடாதபடி பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாததாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த அருமையான ஒரு வேத பகுதி ஆண்டவர் நம்ம கொடுத்த தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபத்திலே நாம் கடந்த இதில் பார்க்கும்பொழுது இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டது போல மீண்டும் ஆண்டவர் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் எந்த அளவு அதை கேட்டு நாம் அதை வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்கிறோமோ அது அவசியமாக இருக்கிறது. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் இளைப்பாறுதலில் நம்ம போகணுன்றதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையை உலகத்தில் செய்கிறோம். ஏதோ மனம் போல் உலகத்தில் வாழ்ந்தோம், செழிப்பாருந்தோம், ஒரு நன்மை குறைபடாமல் ரொம்ப ஆகோஷமாக இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஆண்டவர் அதல்ல. நம்முடைய தேவையே இதுதான். பிரவேசிக்கிறவர் அவருடைய கிரியைகளை உலக தோற்றமில் முடித்திருக்கவும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று எங்கள் கோபத்திலே ஆணையிட்டு என்னவார். ஏன்னா சில நேரம் ஆண்டவரை வேதனைப்படுத்துறது, ஆண்டவருடைய இல்லாமல் தூரம் போகிறது, ஆண்டவர் சொன்ன வேத பகுதியை வாசிக்கிறதோ அல்லது ஜெபிக்கிறதோ இல்லாமல்
பலவிதமான உலகத்தில் காணப்படுகிற சடங்குகளை எல்லாவற்றையும் தவிர்த்து தேவனையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை விட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், அவரை கோபமூட்டுகிறார்கள். அவர் தம்முடைய கிரியைகளெல்லாம் ஆண்டவராகிய தேவன் முடித்து தான் அவர் 7 நாள் ஓய்ந்திருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுறார். இதாகவே நீங்கள் அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்று 7 நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 7ஆம் நாளில் என்ன நடக்கப் போகுது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து அவருடைய சுயத்தில் ஒரு விதமாய் செயல்படும் பொழுது தான் தேவனுக்கு வேதனையும் ஆத்திரத்தையும் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அதில் பார்க்கும் வேணும் ஆண்டவர் அவர் 7ஆம் நாளை 7 நாளிலே எல்லா நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இதில் குறிப்பாக ஆண்டவர் நம்ம கொடுக்கிற கட்டளை பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். 6 நாளும் வேலை செய்கிறோம், 7ஆம் நாளிலே தேவனுக்கு என்று நாம் கொடுக்க வேண்டும் என்பது கற்பனையை நாம் அங்கே சொல்லுகிறது. ஆகவே தான் 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து அவர் சொல்லுகிறார். அது பரிசுத்த ஓய்வு நாள். தேவனுக்கு என்று ஆண்டவர் 6 நாளும் நமக்கு பலன் சுகம் தந்து வழிநடத்தி அந்த 7ஆம் நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாள். அதில் மீதமுள்ள நேரங்களிலே அதை நாம் சிலர் நினைப்பார்கள், 6 நாளும் நம்ம வேலை செய்கிறோம், இந்த 7ஆம் நாள் தான் நமக்கு ஓய்வு, ஆகவே அன்றைக்கு தான் விருந்து வீடுக்கு மற்றும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி போவார்கள். அது உண்மைதான். 6 நாள் வேலை நிம்மதி நேரமே இல்லை, கிடைக்கல. இந்த நாள் தான் எங்களுக்கு ஃப்ரீ நாள், விடுமுறை நாள். ஆகவே இந்த நாளை நாம் நல்ல ஜாலியாக நல்ல காரியங்களுக்கு செலவழிப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது ஆண்டவரை ஆராதிக்கும்படி கொடுத்துருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாளை ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் சில நேரங்களிலே இன்றைக்கு கூட நம்முடைய சபையில் சரிதான், சில இடங்களிலே அது நாம் செய்யக்கூடாது, தவறு. தேவ சத்தத்திற்கு தேவ திட்டத்திற்கு மாறாகத்தான் இதை செய்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஓய்வு நாள் ஓய்ந்திருந்த இடத்துல ஆராதித்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் வீட்டில் போய் நல்லா புசித்து சந்தோஷமாக நல்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க இருக்கிற நேரம். ஆனாலும் கடவுளுக்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் அது இன்றைக்கு அநேக இடங்களில் அதற்காகத்தான் நாம் ஆராதனை நேரங்களை மாற்றியெல்லாம் வைக்கிறோம். அப்படி ஆகலும் ஆராதனைக்கு வரட்டும் என்று சிலருக்கு வேலைக்கு போக வேண்டிய நெருக்கடிகள் இருக்கும், சூழ்நிலைகள். என்றால் அரசு வேலை என்றால் பரவாயில்லை, மற்ற தொழில் அவர்கள் மற்ற இடங்களிலே பொது இருக்குவான தனியார்பட்டதான இடங்களில் வேலை செய்யும் பொழுது அவர்கள் இந்த நாளைக்கு வேலைக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். அது முடியாத, நமக்கு அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகவே தான் அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டும். ஆனால் நாம் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஏற்று நிற்க முடியாது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுக்குரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய வாஞ்சியின்படி ஆண்டவர் செய்வார். இருந்தாலும் சில நேரங்களில் அந்த மாதிரி சூழ்நிலை முடியலன்னா நம்ம என்னென்ன வேலைக்கு போன்ற நெருக்கடி இருக்குது, நம்ம இது பண்ணால் தான் முடியும், வருமானம் போதவில்லை, இந்த அளவு ஜெபம் வேத வாசிப்பும் பக்தியும் நம்மிடத்தில் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்க்க முடியாத ஒரு தகுதி எல்லாம் இருக்கும். இந்த சூழ்நிலையிலே நாம் சில வேளை நாம் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். சில இடங்களிலே வேலை விடுப்பெடுத்தால் வேலை தரமாட்டேன் என்று சொல்வார். இப்படிப்பட்ட பல நெருக்கடிகள் உண்டு. ஆகவே தான் சில ஆராதனை நமக்கு காலையிலே 5 மணிக்கு வைக்கிறோம், அது மணி 7 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிந்து விடுகிறது, அவர்கள் பணிகளுக்கு போகலாம். சில வேளை இன்னும் மாலை கூட்ட ஆராதனைகள் எல்லாம் உண்டு. எப்படியாவது பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்று ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது தான் முடியாத ஒரு சூழ்நிலை. வேலைக்கு ஓடுகிறோம், ஆனாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து சூழ்நிலைகளை வைத்து கடவுளை ஆராதிக்கிறதற்கு இடம் கொடுங்கள். இன்றைக்கு அநேகர் அது இல்லாதபடி கடவுளையும் தேடாதபடி அவர்கள் உலகத்துக்கு வந்து இதிலே போய்விடுவார்கள். அப்படி இருந்து செயல்படும் பொழுது அது தேவன் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் களைந்து போட வேண்டும். அதான் ஓய்வு நாள் என்பதை 7ஆம் நாளை ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை. இந்த இடத்திலே தானே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆகிய ஆண்டவர் பிரவேசிப்பது வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலே தான் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் எல்லாம் கீழ்ப்படியாமையினால் பாவத்துக்குள்ளே பிரவேசித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகவே அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னதை அவங்க கேட்காதபடி அவங்க விருப்பத்துக்கு, பார்வைக்கு, அழகு, தோற்றம், பேச்சு எல்லாமே சாதுரியம் எல்லாம் இருந்த பொழுது, இவர்களை போல் வேறு யாரும் இல்லை, இவர்களை விட்டால் அப்படி இல்லைன்ட்டு நம்ம அதை இழந்துட வேண்டிய ஒரு நிலை உருவாகிறது. அதையெல்லாம் இனி தவிர்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே அவருடைய சத்தத்தை நாம் கேட்பீர்களாக. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, காலை நேரத்திலும் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவருடைய கரத்திலே விட்டு கொடுங்கள். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யட்டும், அவருடைய அற்புதங்கள் நடக்கட்டும். கொஞ்சம் நம்ம இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி கொள்வோம். நம் குடும்பமாக இன்றைக்கு தேவனை மயப்படுத்த கர்த்தர் சிலுவை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னும் வருவார். தேவ மகிமை வழங்கும். கர்த்தர் நாம் தேவனிடத்தில் எதை வேண்டும் என்று கேட்குறோமோ அதை ஆண்டவர் தருவார். அவர் நமக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்தில் உரிமையாய் கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்ல, இன்றைக்கி என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக. உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதீங்க. சத்தத்தை நீங்கள் கேளுங்க, விட்டு கொடுங்க. இவர் பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்களா, அதை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, வெகு காலத்திற்கு முன்னே தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி என்று சொல்வதனாலே ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஆண்டவர். பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. அவர் இளைப்பாற வேண்டும். எல்லாரும் தேவ மகிமை ருசிக்கணும். ஆனால் மனிதனுடைய நாட்கள் புல்லின் பூவை போல இருக்கிறது. காலையிலே பூத்து மாலையில் மறைகிற ஒரு அனுபவம். காலையில் முளைக்கிறது, மாலையில் முளை போய்விடுகிறது. இதுதான் மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழுகிற நாம் ஒரு வாழ்வு இந்த உலகத்தில். அந்த வாழ்வு பரிசுத்த ஓய்வு நாளை தேடி ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வேண்டிய முக்கியத்தை கொடுத்து தேவனை மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா பேசின ஆண்டவர் புது வழியை காட்டுவார், புது பாதையை கர்த்தர் தோன்ற செய்வார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியும். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அவருடைய வல்லமையை நம்ம ருசிக்க முடியும். அவர் நம்மத்தில் கிரீசிய வல்லவராயிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாகும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து கண்ணீர் மறைந்து போகும், கலங்காதே. இந்த வேளையிலே ஆண்டவர் நல்லவர். அருமையான இந்த பாடலை பாடும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறைந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் நீங்கிவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார்,
கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். மாலையில் மகனே அழுகின்றாயாம், காலையில் அகமகிழ்வாய். மாலையில் மகளே அழுகின்றாயா, காலையில் அகமகிழ்வாய். நித்திய பேரானந்தம் நேசரின் வருகை தந்திடுவார். நித்திய பேரானந்தம் நேசரின் சமூகத்திலே, நேசரின் சமூகத்திலே. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்து விடும். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார், அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டார், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டார், நீ மூழ்கி போக மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார், அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும்
மூழ்கி போக மாட்டான். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டா. நீ மூழ்கி போக மாட்டா, மூழ்கி போக மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். முழுமையாய் மனம் திரும்பி விடு. முற்றிலும் வாழ்வை ஒப்பு கொடு. முழுமையாய் மனம் திரும்பி விடு. முற்றிலும் வாழ்வை ஒப்பு கொடு. ஆனந்தம் ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய துக்கம் எல்லாம் எல்லாம் மாறும், நம்முடைய துக்கம் எல்லாம் மாறும். அவர் கைவிடாத நேசர், அவர் கைவிடாதவர். ஆம், இப்பொழுது கூட நாம் செபிப்போம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை வெளிப்பட செய்தீரே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் மாய் நீர் எங்களை காத்து வந்து உம்முடைய சித்தம் வெளிப்பட எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து கர்த்தர் எங்களை நடப்பிக்கப்படும்படிக்காக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு செபிக்கிற செபத்தின் ஆவி எங்களுக்குள்ளே உண்டாக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு செபத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம். எங்களுடைய நாங்கள் ஜெபசேனையாக எழும்ப என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் புரியும்படி செபிக்கிறோம். அன்றையில் சேராத ஆடுகளை எங்களும் கோடி கோடியாக உண்டு சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டு இயேசு வரும், இயேசுவின் திருச்சபை என்று சொல்வது போல எவ்வளோ பாடுகள் எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவது விஷயம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே எத்தனை நாட்கள் நின்று வறுமையாக வந்தது உண்டு. கர்த்தர் நாளில் ஆண்டவரே அவர் பயனுள்ளதாக மாற்றி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும். ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை அறிவோம். கர்த்தர் இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு செபாவி ஒவ்வொருத்தருக்குள்ளே தாரும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செப ஆவி ஆண்டவரே ஜெயம் உண்டு. ஆண்டவரே, செபாவி ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு செபாவியை தாரும். ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கணுன்ற உணர்வை தாரும். எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக்கொடும். ஆண்டவரே, நாங்கள் கருத்தோடு விசுவாசத்தோடு முழு மனதோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளையும் எங்களுக்கு ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய அன்பில் நின்று உம்மை வேண்டுதல் செய்யும். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து
உம்முடைய அன்பை ருசிக்கவும் கொடுத்த கிருபைகளுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை நேரம் எங்கள் ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். ஆமாண்டவரே, உம்முடைய பொற்பாதம் நாங்கள் காத்திருந்து நடந்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் மாஸ்டர், நாங்கள் செபித்து உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்களாக அனுதினம் உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை எதற்கு ஜெபம், ஏன் ஜெபிக்கணுமா அப்படின்னு ஒவ்வொருவருக்குள்ளே எழும்பும். ஏன்னா ஜெபம் எதுக்கு ஜெபிக்கணும்? நம்ம பாட்டிக்கு தேவைகள் சந்திக்கப்படுது, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் கடமையில் உண்மையாக இருக்கிறோம், கடமையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துட்டு நாங்கள் எழும்புகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், யாருக்கு தீங்கு செய்யலை, நல்லது தான் செய்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்களே நெறிப்படுது தொடுவீராக அப்படிங்கிற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே அப்படி நினைத்தாலும் வேலை கொடுக்கறது கடவுள் தான். அந்த எங்களுடைய இதயங்கள் ஆண்டவரே சுரங்கி உரைகிறது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. கொஞ்சம் ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே நின்று போனால் என்ன நிலைமை? ஆகவே எங்களுக்குள்ளே சுய ஆவிகள், எங்களுக்குள்ளே வீணான எண்ணங்கள், ஏன் ஜெபிக்கணும், எதற்காக என்ற எண்ணங்கள் எல்லாம் அகற்றி நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொண்டு அநேகருக்கு அறிக்கையிட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதனாலே நீ தந்திராண்டவர் அற்புதமான நாளாக உங்களை மாற்றுவீராக. தேவ மகிமை இருக்கட்டும். யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். எங்களுக்கு உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல கடவுள் ஒருவர் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல அழகுள்ளோர் பூமி யாரும் காண்பதில்லை ஆண்டவரே, யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து அழகில் சிறந்தவர். நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. காலையிலும் ஆண்டவரை உண்மை மயப்படுத்தி ஆராய்ச்சி இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடையர்களையும் ரட்சிக்கும்படி விட்டுவிக்கப்படும்படி எங்களுடைய அன்பின் மகிமை, உங்களுடைய அற்புதத்தை, உங்களுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் கரம்பை தொட்டு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் உடை தெரிய கர்த்தர் ஒரு பெரும் பாதையை நீ தருகிறதற்காக உமக்கு அது எந்த லாபத்தோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அகற்றப்படும்படி கர்த்தர். ஆமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற அந்த உணர்வு வந்துருச்சுனாலே கடவுள் எங்களோடு இருக்கிறார். வேதத்தில் ஜெபித்தார் ஆண்டவரை. விழுந்து போன தாவீது கூடாரத்தை கட்டி எழுப்பினீர் ஆண்டவரை. 7 முறை ஜெபிச்சு பாவத்திலிருந்து அறிக்கையிட்டு தேவனை மயப்படுத்தினதை பார்க்கிறோம் அப்பா. தானியேல் உத்தமமாக இருந்து உத்தமத்தில் உறுதியாக இருந்து தானியேலுடைய வேண்டுதல் கேட்கப்பட்ட ஆண்டவர், அவர் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் அப்பா. அதே போல் ஒரு ஜெபத்தின் ஆளை நியமித்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஒவ்வொருவர் மேலே தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரை. ஜெபம் என்று நாங்கள் எழுப்போடு ஏற்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் ஜெபத்தை ஜெபிக்க விடாதபடி, ஜெபத்தை மயப்படுத்த விடாதபடி சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்டு வந்து சிதறடிக்கிற சத்ரு இயேசுவின் நாமத்திலே அகற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு புதிய பலன், புதிய கிருபை எங்களுக்குள்ளே உண்டாகிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் அந்த விடுதலை நீர் காணாமல் கர்த்தர் அப்பா உடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரை. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பா என்று நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுனா ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ தந்திருக்கிறீர். நாங்கள் உரிமையாய் உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, அப்படி இருந்தாலும் நாங்கள் முன்பு தான்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சில பேர் ஆண்டவர் அவர்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபாவியில் இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கிறார்களே என்று சொல்லி சிலரை புகழுகிறத வழக்கம். ஆனால் எதுவாக இருந்தாலும் என் தேவனுடைய மகிமை நாங்கள் காண முடியாதப்பா. கர்த்தர் இதை செய்ய நினைத்து தடைபடாதபடி நீ வெற்றி சிறக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பரலோக தேவனின் மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். சர்வ வல்லவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபிக்க உனக்கு பதில் உண்டு என்று ஒவ்வொருவரையும் ஜெபிக்கும்படி கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே.
ஜெபாவியை ஊற்று. மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை ஊற்றும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஊற்றும் ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிற ஜெபத்தின் மகிமையை கண்டு ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே மிஸ்வத்திரன் சரீரங்களில் எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள், நெருக்கங்கள் ஆண்டவரே, உண்மை குறித்து நாங்கள் அதிகமாக ஒரு கல்வி கற்றுள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யும். நீயா நானா என்கிறதுல ஒன்று நடக்காதப்பா. தேவ பிரசன்னை இறங்கி வருபடி உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெபாவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு சோர்வுகள், எங்களுக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது நாங்கள் மறந்து விடுகிறோம். எஸ்ப்பா, நேர் அதில் இருந்து எங்களை ஆண்டவரே ஒரு மகிமையை வெற்றி சிறக்க பாடும் அப்பா. இயேசுவே, ஜெபம் ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபம் ஜெயம் ஜெயந்தர். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க மாதிரியாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க மாதிரி, இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க மாதிரி. இயேசுப்பா, நீங்கள் ஆலயத்தில் ராவும் பகலும் பாராதபடி ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே. வனாந்தரத்தில் ஆண்டவரே போய் ஜெபிக்க ஆண்டவரே, நீ ஜெபித்தது போல எங்களையும் ஆண்டவரை பழக்க வைத்து கத்தாவே அதில் வருகிற சத்துருவை நாங்கள் ஏற்று நீக்க உம்முடைய வல்லமை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட இயேசுப்பா, வியாதியோடு, அது சரீரத்தில் காணுகிற வியாதியோடு மருத்துவமனைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது தொட்டு சுகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவே வைத்தியர் அல்லவா, நீங்கள் செய்வீங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கல, நாங்கள் நீதி தேடி போகிறோம் அப்படின்னு எண்ணங்களோடு இருக்கிற அந்த உள்ளங்களை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவைகளை அகற்றி உனக்கு நீதி கிடைத்தது என்று நீர் அவர்களை விசுவாசப்படுத்து. ஆமாண்டவரை, ஜெபத்தின் மகிமை அவர்கள் ஜெபித்து ஒரு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. வாஞ்சியோடு வருகிறார்கள், ஆனாலும் அதை தொடர்ந்து செய்ய விடாதபடி தடை எல்லாவற்றையும் அகற்றி போடுதா சத்துரு அகற்றி ஆண்டவர் அவருடைய விருப்பங்களை கொலைட்டு போடுகிறானப்பா. நாமத்தில் அந்த கிரிகளை அகற்றி போட்டு நல்லா செபிக்கிற ஒரு மகிமையை கொடுக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது கூட செபிக்கிற நேரங்களில் சத்துரு எவ்வளோ அதை இடையூறு பண்ணுகிறான். ஆனாலும் என் தேவன் நல்லவன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறேன். கர்த்தரே யெகோவா கண்மலை, என் கோட்டை ஆண்டவரே. தாவீதை போல 7 முறை ஜெபிக்க, தானியேலை போல 3 முறை ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். கிருபை பெறுகிற இடம் ஆண்டவரே. கிருபை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் மேல் கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெறுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் பிள்ளையின் மேலே பாய்வதாக. இயேசுப்பா, சொல்ல நீர் எங்கள் மேலே கோவப்படவீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை தார், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த ஜெபாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு தாரும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும், மகள்கள், பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே. அந்த ஜெபாவி எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவரே. அந்த ஜெபிக்கணுன்ற வாஞ்சி ஒவ்வொருவருக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் இல்லையே ஜெயம். இயேசு இல்லாத வீட்டில் ஒன்றுமே இல்லை. இயேசு இருக்கணும்னு ஆண்டவரே நீர் இடைப்பட்டு ஆண்டவரே அந்த ஜெபத்தின் மகிமையை காண செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை வைத்து போராடி எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் ஆண்டவரை. இப்பொழுது களைத்து போயிருக்கிறவையிலிருந்து தூக்கி நிறுத்துவீராக. எங்களை உண்டாக்குற எங்கள் தேவாதி தேவனை தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை ஆண்டவரே. எங்களை உண்டாக்கினவர் நீர் தூங்க உறங்க மாட்டீரப்பா. தோத்திர மாட்டவரே. ஜெபிக்கு உனக்கு பதிலுண்டு. ஜெபிக்கு உனக்கு பதிலுண்டு. ஜெபி பதறாதே, திகையாதே, கலங்காதே, திடன்கொள் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. தன் தேவைக்கு கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இப்பொழுதே உம்முடைய பிள்ளை இந்த நிமிடத்தில் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீ இதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறீர். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற அதிகாலையும் ஆண்டவரே, அந்த காணொலியின் மூலமாக கேட்குற பிள்ளைகள் இப்பொழுதே ஜெபம் என்ற போர்வையோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும், என் குடும்பத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் என்று இப்பொழுது அவர்கள் செபிக்க முன்வந்து செபிப்பார்களே. ஆனால் உடனடியாக நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவரே கர்த்தர் செய்ய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த அற்புதங்களை ஒவ்வொரு சுதந்திர ஆண்டவரே எழுத்தினையாக ஏதோ ஒரு வெறுமையோடு வந்து போகணுன்ற இல்லாதபடி தெய்வம் மகிமை ருசித்தவர்களாக இருக்க உதவி செய்யும். தேவத்தின் மகிமையை காணட்டு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.